ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் நாம் கூடியவரை தேவன் கிருபை செய்தார். நாம் ஆதியாகமத்துல 24வது அதிகாரம் வரை பார்த்திருக்கின்றோம். இன்றைக்கு ஆதியாகமம் 25 படிப்போம். நாம் வசனத்தை வாசித்து தேவையான இடங்களிலே விளக்கங்களை பெற்றுக்கொள்ளும். ஒருவேளை ஏதாவது இடத்துல நான் விளக்கம் சொல்லாமல் விட்டிருப்பேனால் அந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது விளக்கங்கள் தேவைமானால் நம்ம இறுதியில் அதை குறித்து நாம் பேசிக்கொள்ளலாம். ஆதியாகமம் 25வது அதிகாரம். ஆபிரகாம் கேத்தூராள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணியிருந்தான். அவள் அவனுக்கு சிம்ரானையும் யக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஷ்பாக்கையும் சூஹாவையும் பெற்றாள். யக்ஷான் சேபாவையும் தேதானையும் பெற்றாள். தேதானுடைய குமாரர் அசூரிம், லெத்தூசிம், லெயூமிம் என்பவர்கள். மீதியானுடைய குமாரர் ஏப்பா, ஏப்பேர், ஆனோக்கு, அபீதா, எல்தாஹா என்பவர்கள். இவர்கள் எல்லோரும் கேத்தூராளின் பிள்ளைகள். ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு இருந்த மர்மநாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். இந்த வசன பகுதியில கேத்தூராள் நம்ம படிக்கிறோம். பொதுவாக அநேகர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கேத்தூராள் என்பது ஆபிரகாமுடைய 3வது மனைவி என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஆனா யூத ரபிமார்ல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஆகாருக்கு இருக்கிற இன்னொரு பேர் தான் கேத்தூராள் என்று சொல்றாங்க. எல்லா ரபிமாரும் அல்ல, யூத பாரம்பரியத்தில் சிலர் என்ன சொல்றாங்கன்னா, கேத்தூராள் என்பது ஆகாருக்கு இருக்கிறதான இன்னொரு பெயர் என்று சொல்கிறவர்கள் இருக்கின்றார்கள். அடுத்ததாக இந்த நம்ம படித்த வசனத்திலே 2வது நாம் கவனிக்க வேண்டியது, இந்த மீதியான் என்று நாம் பார்க்கிறோம் அல்லவா. இந்த மீதியான் என்பது இங்கே தனியாக இருக்கிறது. ஆகாருக்கு பிறந்த மூத்த மகனுடைய பேர் இஸ்மவேல். பிற்காலத்திலே இந்த மீதியானியரும் இஸ்மவேலரும் ஒன்றாக கலந்து ஒரே இனமாக மாறிவிட்டார்கள் என்பதற்கு சில அறிஞர்கள் ஆதரவளிக்கிறார்கள். அதுக்கு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது. எனக்கு இப்போ அந்த குறிப்பிட்ட ரெஃபரன்ஸ் எனக்கு மறந்து போச்சு. நான் அந்த ரெஃபரன்ஸ் வரும்போது நம்ம திரும்ப நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். சரியா? மீதியானியரும் இஸ்மவேலரும் ஒன்றாகவே கருதப்பட்டார்கள். அதாவது எப்படி மேதிய பெர்சியர்கள் 2 இனத்தவராயிருந்தாலும் ஒரே நாடாக கருதப்பட்டார்களோ, அதுபோல இந்த மீதியானியரும் இஸ்மவேலரும் ஒரு காலத்தில் ஒருவராகவே கருதப்பட்டார்கள். ஒரே இனத்தவராக கருதப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போது எனக்கு ஞாபகம் வருகிறது, எந்த பகுதியாக இருக்க வேண்டும் என்று தெரியுமா? இந்த யோசேப்பை விற்றார்கள் அல்லவா, யோசேப்பு விற்ற பகுதியில் அது வருகிறதுன்னு நினைக்கிறீங்க. சரி, ஓகே. அடுத்ததாக அடுத்த இன்னொரு பெயர் வருகிறது. அந்த எல்லா பேருடைய விளக்கங்களும் தெரியாது, அதாவது கிடைக்கவில்லை என்றும் அதை கருத முடியும். ஆனா ஏப்பேர் என்கிற பெயர் 4வது வசனத்துல இருக்கிற பாருங்க. இந்த ஏப்பேர் என்கிற பெயரை ஓஃப்ரன் என்கிறதான மூல வார்த்தையிலிருந்து பெற்றதாக சொல்றாங்க. இந்த ஓஃப்ரன் என்கிற வார்த்தை தான் பிற்காலத்தில் ஆப்பிரிக்கா என்று மருவி இருக்கலாம் என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. ஏஃபேர் பிகேம் ஆப்பிரிக்கா என்கிற ஒரு கருத்து இருக்கிறது. இதை முழுவதுமாக எல்லா அறிஞர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வதற்கு இல்லை. அப்படி ஒரு கருத்து இருக்கிறது நாம் வைத்துக் கொண்டால் போதும். ஏனென்றால் இது நம்முடைய ரட்சிப்பு என்கிற தேவ திட்டத்திற்கு அத்தனை பயனுடைய செய்தியாக வராது. இது ஒரு தகவலுக்காக மட்டும்தான் நாம் அதை சொல்லுகிறோம். அடுத்ததாக நாம் 6வது வசனத்தை வரும்போது, ஆபிரகாம் தனக்கு உண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு இப்ப தெளிவாக தெரியும், ஈசாக்கு தான் வாக்குத்தத்த புத்திரன் என்று ஆபிரகாமுக்கு தெரியும். ஆகவே தன்னுடைய மரணத்துக்கு பின்பு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக மிகவும் நேர்த்தியாக திட்டமிட்டு என்ன செய்கிறார் என்றால், 6வது வசனத்துல ஆபிரகாமுக்கு இருந்த மர்மநாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும் போதே அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு
கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். இந்த கீழ் தேசம் அல்லது கிழக்கு என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். அந்த இஸ்ரேலுடைய நிலப்பகுதியை பார்க்கும்போது ஏகதேசம் அரபிய பகுதிகளுக்கு அனுப்பிவிட்டான் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த இடத்துல இன்னொரு தகவலை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களை கிழக்கே அனுப்பினார் என்று இருக்கிறது. ஆனால் கிழக்கே ஏற்கனவே மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். யாரு? கிழக்கத்திய புத்திரர் என்கிற ஒரு இனத்தவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே இவர்கள் தான் போய் அரபியர்கள் ஆனார்கள் என்று சொல்ல முடியாது. ஏற்கனவே அரேபியாவில் அரபியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு இதை வைத்து விட்டு ஆபிரகாமுடைய சந்ததி தான் அரபியர் என்கிற ஒரு கருத்து மிகவும் தீவிரமாக பரப்பப்பட்டுகிறது. அந்த கருத்து சில கிறிஸ்தவர்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் சில அறிஞர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் சொல்வது கிழக்கத்திய புத்திரர் என்ற அரபிய தேசத்துல ஏற்கனவே அங்க இருந்தாங்க. அவங்கதான் ஒரிஜினல் அரப்ஸ். இவர்கள் அங்கே போய் கலந்திருக்க வேண்டும் என்பதுதான் அந்த கருத்தாக இருக்கிறது. ஆகவே இஸ்மவேலினுடைய சந்ததியினர் தான் அரபியர் என்று சொல்வது அத்தனை ஏற்புடையதாக இருக்க முடியாது. சரி, அடுத்த 7ஆம் வசனத்திலிருந்து போவோம். ஆபிரகாம் உயிரோடு இருந்த ஆயுசு நாட்கள் 175 வருடம். அப்ப அப்படின்னா ஆபிரகாம் 170 மரித்திருக்கிறான். இந்த ஆபிரகாம் மரித்த போது அப்ப ஈசாக்கு நமக்கு வயசை கணக்கிடுவது எளிது. எத்தனை? 75. அடுத்ததாக இந்த காலகட்டத்தில் யாக்கோபுக்கு 15 வயது இருக்க வேண்டும் என்று சொல்றாங்க. யாக்கோபுக்கு 15 வயது, அதாவது 175 ஆபிரகாம் மரிக்கிறாரு. ஈசாக்குக்கு அப்போது 75 வயது, யாக்கோபுக்கு 15 வயது இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள். அந்த 15 வயதை எப்படி கணக்கிடலாம்னா, ஈசாக்கு ஏகதேசம் 40வது வயதுல திருமணமானான். 40 வயதுல இருந்து சுமார் 20 வருஷம் அவனுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்ப 40 + 20 60. அப்ப 60வது வயசுல அவனுக்கு பிறந்திருக்கிறார்கள். 75 வயசுல அப்ப அவனுக்கு 15 வயசு. அப்போ யாக்கோபுக்கும் ஏசாவுக்கும் இப்போது 15 வயதுடைய வாலிபர்களாகத்தான் இருக்கிறார்கள். இது ஒரு தகவலுக்காக மட்டும்தான் நான் இதுல சொல்லியிருக்கிறேன். அடுத்தது தொடர்ந்து படிப்போம். பிற்பாடு ஆபிரகாம் நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூரண ஆயுசிலும் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரோடே சேர்க்கப்பட்டான். இதுல 2 கருத்து. நல்ல நரை வயதிலும் முதிர்ந்த பூர்ண ஆயுசிலும் என்று சொல்லுவத என்ன சொல்றாங்கன்னா, இது ஒரு இடியம். அப்படின்னா மிகவும் திருப்திகரமான சமாதானமான மரணத்தை அவன் அடைந்தான். ஆபிரகாமோட மரணம் சமாதானமும் திருப்தி அடைந்த ஒரு மரணமாக இருந்தது என்று சொல்றாங்க. அடுத்த இன்னொரு கருத்து அதில் இருக்கிறது. தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டார். தன் ஜனத்தாரோடு சேர்க்கப்படுகிற என்பதும் அது ஒரு இடியம் தான். இடியம்னா நம்ம தமிழ்ல மரபு தொடர் என்று நினைக்கின்றேன். அதனுடைய பொருள், இந்த உலக வாழ்க்கை முடிந்த பின்பு இன்னொரு வாழ்வு உண்டு என்று அந்த காலத்திலே ஒரு நம்பிக்கை இருந்தது. அதாவது இந்த உலக வாழ்வை நாம் முடித்த பின்பு இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்று கருதினார்கள். அது எப்படின்னா, லாஜிக்கலா சொல்வதாக இருந்தால், நம்ம இந்த பூமியில பிறப்பதற்கு முன்பு நாம் இன்னொரு வாழ்க்கை வாழ்ந்தோம். அது எந்த வாழ்க்கை என்றால் பல பிறவி என்று சொல்வதான கிரேக்க தத்துவம் அல்ல. நாம் தாயின் வயிற்றில் 10 மாதங்கள் இருந்தோம். அது ஒரு வாழ்க்கை. அப்ப இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பாக 10 மாதங்கள் தாயின் வயிற்றில் இருந்தோம். இந்த உலகத்தில் சில ஆண்டுகள் வாழ்கின்றோம். அதுபோல இந்த உலக ஓட்டத்தை முடித்த பின்பு நமக்கு இன்னொரு வாழ்வு உண்டு என்பது அந்த காலத்தின் நம்பிக்கை. ஆகவே அதனால்தான் தன் ஜனத்தாரோட சேர்க்கப்பட்டாங்கிற வார்த்தை வருகிறது. சரி, அடுத்து நாம் தொடர்ந்து படிப்போம். அவன் குமாரனாகிய ஈசாக்கும் இஸ்மவேலும் மம்ரேக்கு எதிரே ஏத்தியனான சோகாரின் குமாரனாகிய எப்ரோனின் நிலத்தில் உள்ள மக்பேலா எனப்பட்ட குகையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். இது நமக்கு ஏற்கனவே தெரியும். சாரா மரித்த போது இந்த கல்லறை தோட்டத்தை அவர் வாங்கியிருந்தார். அந்த இடத்துலதான் ஈசாக்கு இஸ்மவேலும் அடக்கம் பண்ணாங்க. இப்போ கவனிங்க பாருங்க. இந்த இஸ்மவேல் ஈசாக்கை கேலி பேசியபடியினால்தான்
சாராள் இவர்களை துரத்தினார். ஆனா மரண தருவாயில தந்தையுடைய மரணத்தின் போது 2 பேரும் ஒற்றுமையாக வந்தது இன்றைக்கு இருக்கிற பாலஸ்தீனாவில் இருக்கிற மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். அதாவது அன்றைக்கு அவங்க பிரிந்து போல போனாங்க. ஆனா தகப்பனுடைய அந்த மரண படுக்கையில் அல்லது மரண தருவாயில வந்து அந்த நிகழ்ச்சியை எந்த விதமான சண்டையும் சச்சரவும் இல்லாமல் சமாதானமாக ஒற்றுமையாக தந்தைக்கு உரிய மரியாதை செலுத்தி அடக்கம் செய்யறாங்க. இதை இன்றைக்கு இருக்கிற சோகால்டு பாலஸ்தீன் உணர்ந்தாங்கன்னாலே அங்க சமாதானம் வந்துவிடும். ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இன்றைக்கு அது செய்திதான். இது சாதாரணமான செய்தியாக இருக்கிறது. ஆனால் நிச்சயமாக நல்ல செய்தி. சரி, அடுத்து நான் தொடர்ந்து படிப்போம். அந்த நிலத்தை ஏத்திரும் புத்திரனாகிய கையில ஆபிரகாம் வாங்கியிருந்தான். அங்கே ஆபிரகாமும் அவன் மனைவியாகிய சாராலும் அடக்கம் பண்ணப்பட்டார்கள். ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரன் ஈசாக்கை ஆசீர்வதித்தார். லகாய் ரோயி என்னும் துறவுக்கு சமீபமாய் ஈசாக்கு குடியிருந்தான். இந்த இடத்துல இப்போ ஆபிரகாம் மரித்த பின்பு ரொம்ப கவனமா பாருங்க. ஈசாக்கும் இஸ்மவேலும் அங்கே இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையில் புதிய ஒரு வார்த்தை வருகிறது. ஆபிரகாம் மரித்த பின் தேவன் அவன் குமாரனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். இங்கேயும் இஸ்மவேலை ஆசீர்வதித்தாங்கிற வார்த்தை இல்லை. இது எதை காட்டுகிறால் 2 மகன்களும் மரண தருவையில் இருந்தாலும் the blessing is passed on or the promise is passed on to Isaac. ஈசாக்குக்கு தான் அந்த ஆசீர்வாதம் கடத்தப்படுகிறது என்பதை மீண்டும் ஒரு முறை தேவனுடைய வார்த்தை நமக்கு உறுதிபட சொல்லுகிறது. அடுத்ததாக இந்த காலகட்டத்திலே லஹோராய் என்கிறதான ஒரு இடத்துல அவன் குடியிருக்கின்றான். இந்த லஹோராய் என்பது வேறொரு இல்ல, ஆகார் பெயரிட்டால் அல்லவா நீர் என்னை காண்கிற தேவன் என்று, அந்த இடத்தில் இருந்த கிணறு தான். அப்ப லஹோராய் என்றால் என்னை கண்டு கேட்கிற தேவன் என்கிறதா அந்த வார்த்தையுடைய பொருள். என்னை கண்டு கேட்கிற தெய்வன் என்பதுதான் அந்த பொருளாக இருக்கிறது, அதனுடைய பொருளாக இருக்கிறது. இது நெகேவ் என்கிறதான பகுதியுடைய ஒரு பகுதியை தான் இந்த லஹாய் ரோய் என்கிறதான கிணறு இருந்த இடம். அடுத்ததாக 12ஆம் வசனத்திலிருந்து படிப்போம். சாராளுடைய அடிமை பெண்ணாகிய எகிப்து தேசத்தாளான ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேலின் வம்ச வரலாறு. பற்பல சந்ததிகளாக பிரிந்த இஸ்மவேலின் புத்திரருடைய நாமங்களாவனார். இஸ்மவேலுடைய மூத்த மகன் நேபயோத், பின்பு கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஷ்மா, தூமா, மாசா, ஆதார், தேமா, எத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்களே தங்கள் கிராமங்களிலும் அரண்களிலும் குடியிருந்த தங்கள் ஜனத்தாருக்கு 12 பிரபுக்களாகிய இஸ்மவேலின் குமார்கள் இவர்களே. இவருடைய நாமங்களும் இவைகளே. எப்படி பிற்காலத்திலே யாக்கோபுக்கு 12 கோத்திரத்தார் வந்தார்களோ அதற்கொப்பமாக இங்கேயும் இஸ்மவேலுடைய சந்ததியும் ஒரு ஆண்டோடு ஏற்கனவே நான் இவனையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தார். அதற்கேற்ப அந்த ஆசீர்வாதத்தை தான் அந்த வசனங்கள் காட்டுகின்றன. அடுத்தது 17ஆம் வசனத்துல இஸ்மவேலின் வயது 137. பின்பு அவன் பிராணன் போய் மரித்து. இந்த இடத்துல இஸ்மவேலின் வயது 137 என்றால் இப்ப நம்ம ஒரு கணக்கிடணும். ஈசாக்கின் வயது எத்தனை நமக்கு ஞாபகம் இருக்குமானால், சுமார் 13 வயது இருக்கும்போது, இஸ்மவேலுக்கு 13 வயது இருக்கும்போது இந்த ஈசாக்கு பிறந்தார். அப்படியானால் இதுல 137ல 13 கழிக்கும் போது எத்தனை வருகிறது? 124 வயதுல இருக்கிறார் ஈசாக். அப்படியானால் இங்க ஒன்று கவனிக்க வேண்டும். இந்த 7ஆவது வசனத்திற்கும் நம்ம படித்த 7ஆவது வசனத்திற்கும் இப்போது படிக்கிற வசனத்துக்கு இடையே பல ஆண்டுகள் கடந்து விட்டன.
அப்ப இவ்வளவு இடையில் உள்ளதை ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கு. சரியா? பல ஆண்டுகள் செய்திகள் அங்கே விடப்பட்டுள்ளதை நாம் பார்க்கின்றோம். பின்பு அவன் பிராணன் போய் மரித்து தன் ஜனத்தாரை செயல்பட்டான். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்கிற அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அந்த ஜனத்தார் வாழ்ந்த இடத்தை பற்றி சொல்லப்படுகிறது. அவர்கள் ஆவிலா துவங்கி எகிப்துக்கு எதிராக அசீரியாவுக்கு போகிற வழியில் இருக்கும் சூர் மட்டும் வாசம் பண்ணினார்கள். அது அவன் சகோதரர் எல்லாருக்கும் முன்பாக அவன் குடியேறின பூமி. இந்த ஆவிலா என்பதை சிலர் பாலைவனம், மணல் பாங்கான இடம் என்று சொல்றாங்க. அப்படியானால் அந்த அரேபிய தேசத்துடைய ஒரு எல்லையிலிருந்து அப்படியே சவக்கடலுடைய கீழ்ப்பகுதியாக வந்து ஏகதேசம் எகிப்துக்கு போற வழி வரை அவர்கள் பரவி வாழ்ந்ததாக கருதலாம். அடுத்து 19ஆம் வசனம் போகிறோம். இந்த 19ஆம் வசனம் ஒரு முக்கியமான பகுதி. நம்ம அங்க டாலிடாட்னு படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்குமா? வம்ச வரலாறு. அதுல 9வது வம்ச வரலாறு இங்க ஆரம்பிக்குது. அந்த வம்ச வரலாறு பட்டியலை நம்ம திரும்ப பார்ப்போம்னால் 9வது டாலிடாட், அதாவது வம்ச வரலாறு ஆரம்பிக்கிறது. அந்த 9வது வம்ச வரலாறு ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குடைய வம்ச வரலாறு. ஏன்னா இனி நீங்க பைபிளை படிப்பீங்கன்னா இஸ்மவேலுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படாது, ஈசாக்கு. ஏன்னா இதுதான் வாக்குத்தத்த சந்ததி. ஆகவே அந்த வாக்குத்தத்த சந்ததிக்கு நேராக வசனமும் வரலாறும் திரும்புகிறது. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு ரெபாக்களை விவாகம் பண்ணுற போது 40 வயதா இருந்தான். இவள் பாதாம் ஆரான் என்னும் சீரிய தேசத்தானாகிய பெத்துவேலுக்கு குமாரத்தியும் சீரியா தேசத்தானாகிய லாபானுக்கு சகோதரியுமானவள். நம்ம ஏற்கனவே இதை பார்த்திருக்கணும். பதான் ஆராம் என்றால் சமபூமி அல்லது பிளாட் லேண்ட் ஒரு பொருளை சொல்றாங்க, அல்லது பிளாட் லேண்ட் ஆஃப் ஆராம். ஆறாமுடைய சமவெளி என்று அதை தமிழே சொல்லலாம். ஆறாமுடைய சமவெளி என்று சொல்லலாம். 21வது வசனம். மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்காள் கற்பந்தரித்தாள். அப்போ இதுல 20 ஆண்டுகள் வரை அவன் காத்திருந்ததாக சொல்றாங்க. அதுபோல இந்த வசனத்துக்கு இன்னொரு முக்கியத்துவத்தையும் சொல்றாங்க. முதலாக தன் வாழ்க்கை துணைக்காக ஜெபித்த ஜெபம் என்னவர்கள்? தன் வாழ்க்கை துணைக்காக வாழ்க்கை துணையுடைய ஒருவர் ஜெபித்த ஜெபம் இங்கே பதிவு செய்யப்பட்டுள்ளதை பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக தன் மனைவியாகிய ரெபேக்காளுடைய பிள்ளைக்காக அவர் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இதுல இன்னொன்னு கவனிக்க வேண்டும். இந்த 40 வயதுல திருமணத்திற்கு வரும்போது பாருங்க, இந்த ஈசாக்கு தியானத்தோடு இருந்தது நாம் படிச்சோம். தியானம் பண்ணுவதற்கு போயிருந்தார். அப்போ இந்த 20 ஆண்டுகளும் அவர் விசுவாசத்திலே சோர்ந்து போகவில்லை. அந்த இடத்துல ஏகதேசம் ஆபிரகாமுடைய வாழ்க்கை இங்கே பிரதிபலிக்கிறது. அவரும் 25 ஆண்டுகள் வாக்குத்தத்தம் கிடைத்து 75 இருந்து 99 வயசு வரை காவந்தார். இவரும் ஏகதேசம் சற்றொப்ப 20 ஆண்டுகள் அதற்காக காத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே விசுவாசத்திலே ஈசாக்கும் வலுவுள்ளவனாக என்பதை நாம் அறிய முடிகிறது. அடுத்தது, அந்த வேண்டுதலுக்கு ஏற்ப அவளுடைய மனைவி கற்பந்தரிக்கின்றாள். அவள் கற்பத்திலே பிள்ளைகள் ஒன்றோடொன்று மோதி கொண்டிருந்தன. அப்பொழுது அவள், இப்படியானால் எனக்கு எப்படியோ என்று சொல்லி கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி போனாள். பாருங்க, ஒரு அருமையான ஒற்றை வார்த்தையில் வருகிறது. ரெபேக்காளும் ஜெபம் செய்திருக்கின்றாள். ரெபேக்காளும் பிரேயர்ஃபுல் லேடி, அதை நம்ம மறக்க முடியாது. ஒருவேளை அவருடைய ஜெபம் விரிவாக சொல்லப்படாமல் இருந்தாலும் ரெபேக்காளுடைய விண்ணப்பம் தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம். ஏன்னா அடுத்த வசனம் அதுக்கு பதில் சொல்கிறது. பாருங்க, அதற்கு கர்த்தர். அப்ப தேவனிடம் அவள் விசாரித்தாள். ஜெபத்திலே தான் அதை விசாரிக்க முடியும். 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது. 2 வித ஜனங்கள் உன் வயிற்றில் இருந்து பிரியும். அவர்கள் ஒரு ஜனத்தார் மற்ற ஜனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான் என்றார்.
இது நமக்கு ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு அவர் கொடுத்த பதில். சரியா? அடுத்து தொடர்ந்து படிப்போம். பிரசவ காலம் பூர்ணமான போது அவள் கற்பத்தில் இரட்டை பிள்ளைகள் இருந்தது. மூத்தவன் சிவந்த நிறமுள்ளவனாயும் சர்வாங்கமும் ரோம அங்கி ஓர்த்தவன் போலவும் வெளிப்பட்டான். அவனுக்கு ஏசா என்று பெயரிட்டார்கள். ஏசா என்றால் ரோமம் நிறைந்தவன் என்கிற பொருள் இருக்கிறது, அல்லது முடி நிறைந்தவர், அல்லது மயிர் செறிவானவர் என்று மொழிபெயர்க்கின்றார்கள். 26 வசனம். பின்பு அவன் சகோதரன் தன் கையினாலே ஏசாவின் குதிங்காலை பிடித்து கொண்டு வெளிப்பட்டான். அவனுக்கு யாக்கோபு என்று பெயரிட்டார்கள். இவர்களை அவள் பெற்றபோது ஈசாக்கு 60 வயதா இருந்தான். அப்ப தெளிவா கணக்கு தெளிவா இருக்கு. 40 20 ஆண்டுகள் காத்திருந்ததுக்கு நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல யாக்கோப் என்கிற பெயருக்கு குதிகாலை பிடித்து இழுக்கிறவன் என்கிற பொருள், அல்லது குதிகாலை நசுக்கிறவன் என்கிற பெயர்கள் உண்டு, அல்லது குதிகாலை இழுக்கிறவன் என்கிற பெயர் உண்டு. ஆனால் அந்த யாக்கோப் என்கிற எபிரேய வார்த்தைக்கு இன்னொரு பொருளையும் சிலர் சொல்றாங்க. அது என்னன்னா, எல் வில் ப்ரொடெக்ட். எலோஹிம் அல்லது எலோஹிம் தேவன் உன்னை பாதுகாப்பார். எல் வில் ப்ரொடெக்ட். சுருக்கமா சொன்னா காட் ரூல்ஸ் சொல்லுவாங்க. எல் வில் ப்ரொடெக்ட் ஆர் காட் ரூல்ஸ் என்கிற ஒரு பொருள் இருப்பதாக எபிரேய மொழி அறிஞர்கள் சொல்கிறார்கள். 27 மற்றும் 28 வசனங்களை படிப்போம். இந்த பிள்ளைகள் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் வன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தான். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிறது ஈசாக்குடைய வாய்க்கு ருசிகரமான இருந்ததினாலே ஏசாவின் மேல் பட்சமா இருந்தான். ரெபேக்காளோ யாக்கோபின் மேல் பட்சமா இருந்தார். இது இப்போது ஆல்மோஸ்ட் அவங்க 2 பேருடைய குணாதிசயத்தை பற்றி சொல்லப்படுகிறது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கும்போது, அல்லது இந்த வசனத்தினுடைய செய்தியை பார்க்கும்போது, சுமார் 15 வயது அளவுல அவர்களுடைய நிலைமையை தான் சொல்றது. இன்னொரு தகவலையும் சொல்றாங்க. ஆபிரகாம் மரித்த போது இவர் 2 பேருக்கும் 15 வயது என்று கருதி கொண்டால் 15 ஆண்டுகள் ஆபிரகாம் இவர்களுக்கு கட்டாயம் போதித்திருப்பான். எதை போதித்திருப்பான்? எப்படி ஆண்டவர் தங்களை அழைத்தார், வாக்குத்தத்தத்தினுடைய சந்ததிகள் நாம் என்கிற செய்தியெல்லாம் இவங்க 2 பேருக்கு தெரியும். இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக நான் இப்ப சொல்றேன். பிற்பாடு அதுக்கு நமக்கு புரிந்து கொள்ளுதல் வரும். அதுபோல ஏசா வேட்டையில் வல்லவனாக இருக்கின்றான். அது யாக்கோபு குணசாலியா இருக்கிறான். இந்த யாக்கோபு குணசாலியா இருப்பது எதை காட்டுகிறது என்றால், குணசாலியும் கூடாரவாசியாக இருக்கிறார். தட் மீன் ஏசாவுக்கு நேர் மாறுபட்ட வாழ்க்கை. அவன் வனசஞ்சாரி. யாக்கோபு ஃப்ரம் த வெரி பேசிக் he wanted to have a settled life. ஒரு சஞ்சலம் இல்லாத, சலனம் இல்லாமல் ஒரு வாழ்க்கை வாழ விரும்பி இருக்கிறான். அதான் கூடாரத்திலே இருந்ததுக்கு அடையாளமாக இருக்கிறது. அடுத்தது 28 வசனத்திலே நாம் ஒன்றை படிக்கின்றோம். ஏசா வேட்டையாடி கொண்டு வருகிற உணவுகள் ஈசாக்குடைய வாய்க்கு ருசியா இருந்தது. இங்க ஒண்ணு கவனிக்கணும். எப்படி ஆதாம் ஏவாளுக்கு அந்த கனி கவர்ச்சியாக இருந்தது, அதை சாப்பிட வேண்டிய எண்ணம் இருந்ததோ, அதுபோல ஈசாக்கும் அந்த சென்சுவல் ப்ளஷருக்கு முன்னுரிமை கொடுத்தாக சொல்லலாம். தட் மீன் அவனுக்கு டேஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறான். அந்த டேஸ்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்ததான் அவனுக்கு சிக்கலாகவும் மாறினது. அவனுடைய விருப்பத்துக்கு மாறாக அது போனது. அது ஆல்மோஸ்ட் அந்த ஆதாம் ஏவாள் நிகழ்வுக்கு ஒப்பானதாக சிலர் சொல்வார்கள். தொடர்ந்து படிக்கும்போது அடுத்த ஒரு நிகழ்வுக்கு நாம் போகின்றோம். 29 வசனம். அதுல இதுக்கு முன்ன ஒரு வசனத்துல அந்த முக்கியமானது, அந்த ஏசாவின் மேல் ஈசாக்கு பச்சை வருகிறது,
ரெபேக்காளுக்கு யாக்கோபிலும் பெற்ற வருகிறது. இதை ஃபேமிலி கவுன்சிலிங் இந்த வசனத்தை பயன்படுத்துவாங்க கிறிஸ்டியன் பிரீச்சர்ஸ். என்னன்னா we should not have any partiality toward our children. நம்ம பிள்ளைங்கள்ல நம்ம பார்ஷியாலிட்டி ஒருபோதும் காட்டக்கூடாது. அது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. 29க்கு போ. ஒரு நாள் ஏசா வெளியிருந்து களைத்து வந்தபோது, இது எத்தனை வயதுல இருந்து தெரியாது, யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழிலே நான் சாப்பிட கொஞ்சம் இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. ஏன்னா இந்த ஏதோம் என்கிறதான எபிரேய வார்த்தை அட்மோனி, ADMONI, அட்மோனி என்கிற ஒரு வார்த்தையிலிருந்து வந்தது என்று சொல்றாங்க. அட்மோனியிலிருந்து தான் ஏடோம் என்கிற வார்த்தை வருகிறது. ஈடோம், அட்மோனி என்கிற வார்த்தையுடைய மறுதல் தான் ஏதோம். அதனாலும் பிற்காலத்திலே ஏசாவுடைய வம்சத்தார் ஏதோமியர்ல இருந்து அழைக்கப்பட்டார்கள். அதனாலதான் அந்த வசனம் நமக்கு அதை சொல்கிறது. அது சிவப்பு நிறத்தோடு தொடர்புடையதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது யாக்கோபு, உன் சிரேஷ்ட புத்திரத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். இந்த இடத்துல நம்ம கேட்க வேண்டியது, சிரேஷ்ட புத்திர பாகம் என்றால் என்ன? சிரேஷ்ட புத்திர பாகம் என்றால், சில தமிழ் மொழிபெயர்ப்பாளர்கள் அதை இவ்வளமாக மொழிபெயர்க்கிறார்கள். பிறப்புரிமை. அந்த பிறப்புரிமை என்னவென்றால், ஆதி காலத்தில் இருந்த ஒரு வழக்கம். இந்த வழக்கமானது மனிதர்கள் ஏற்படுத்திக் கொண்ட ஒரு வழக்கம் தான். இட்ஸ் நாட் டிவைன் ஆர்டினன்ஸ். தேவன் கொடுத்த சட்டம் அல்ல, அன்று இருந்த மக்களை நியமித்தது. இந்த பிறப்புரிமை என்னவென்றால், குடும்ப மகனுக்கு சொத்திலே 2 மடங்கு போகும் அல்லது அதிகமாக போகும். 1. 2வது, தகப்பனுடைய மரணத்துக்கு பின்பு இந்த பிறப்புரிமை பெறவன் தான் அந்த குடும்பத்தினுடைய குலத்தலைவனாக அல்லது கோத்திர தலைவனாக கருதப்படுவார். அது 2வது. 3வது, அந்த தந்தையுடைய மரணத்துக்கு பின்பு அவனுடைய சந்ததிக்கு குல ஆசாரியனாக இருப்பான், ஸ்பிரிச்சுவல் லீடராக இருப்பான். இப்படி 3 சிறப்புரிமைகள் அதில் உண்டு. பிறப்புரிமையிலே சிறப்புரிமை 3. 1, சொத்தில் அதிக பங்கு அவனுக்கு செல்லும். 2வது, அவன் தான் குலத்தலைவனாக கருதப்படுவான். 3வதாக, அந்த குடும்பத்தினுடைய மத விவகாரங்களில் அல்லது சாக்ரிஃபைசிங் ரைட், ஸ்பிரிச்சுவல் லீடர் அந்த மூத்த மகனுக்கு தான் செல்லும். இதுதான் இந்த சிரேஷ்ட புத்திர பாகம். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேனே, இந்த சிரேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்ன இல்லையா? எவ்வளவு கேஷுவலா சொல்லலாம் பாருங்க. இங்கதான் கவனிக்கணும். அந்த சென்சுவல் ப்ளஷர் அல்ல தற்காலிக ஒரு தீர்வுக்கு அவர் ஒரு தவறான முடிவை வேகமாக எடுக்கின்றார். இந்த இடத்துலதான் நம்ம ஏற்கனவே சொன்ன தெரியுமா, ஆபிரகாம் இறந்த போது உங்களுக்கு 15 வயது. ஆபிரகாம் தன்னுடைய வரலாறை சொல்லி இருப்பான், ஆண்டவர் அழைத்ததை சொல்லி இருப்பார், வாக்குத்தத்தங்களை குறித்து பேசியிருப்பார். இந்த ஏசாவுக்கு இது அனைத்தும் தெரியும், தன்னுடைய தாத்தா போதித்து அனைத்தும் தெரியும். தெரிந்த பின்பு தான் அதை உதாசீனம் செய்வதை நாம் மறந்துவிடக் கூடாது. அவர் தெரிந்துதான் அதை அவர் செய்கின்றார். அதனால தெரியாம ஒண்ணும் செய்யல. He knew very well what he did. அவர் என்ன செய்தான் என்பது அவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனால்தான் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, இவ்வளமான ஒரு பேச்சு நீங்க கூட கேட்டிருப்பாங்க, செய்தி கூட கேட்டிருக்கிறோம். ஆதாம் சாப்பாட்டில் விழுந்தான், நோவா குடியில் விழுந்தான், ஈசாக்கு சுவையில் விழுந்தான், ஏசா பசியில் விழுந்தான். எல்லாம் உணவோட தான். அவங்களுடைய விழுகை அங்கதான் ஆரம்பிக்கிறது. சரி, அடுத்து தொடர்ந்து செல்வோம். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சிரேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். இந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை விற்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி சிலர் எழுப்புவாங்க.
ஆனா நூசி டேப்லெட்ங்கிற ஒரு டேப்லெட் கண்டுபிடிச்சாங்க. அதுல சில டேப்லெட்ல சேஷ்டபுத்திர பாகத்தை விற்றதும் சேஷ்டபுத்திர பாகம் பிறருக்கு போனதும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழக்கம் மாற்றுவது இருந்திருக்கிறதுமே பார்க்க முடியும். அதாவது சேஷ்டபுத்திர பாகம் என்பது மனிதர்கள் ஏற்படுத்தின ஒரு நியமம்தான். ஆனால் அதை மாற்றுவதும் விற்பதும் வழக்கத்தில் இருந்திருக்கிறதையும் நம்ம பார்க்கின்றோம். சரி, இப்படியாக அவன் விற்று போட்டான். அடுத்தது, அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயற்றங்குளையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய் விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திரபாகத்தை அலட்சியம் பண்ணினான். இது அந்த எழுத்தாளர் கொடுத்ததாக இருக்கலாம். சரி, இப்போ இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து ஒரு கூடுதல் தகவல். யாக்கோபுடைய பிள்ளைகள்ல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 12 பேர் இருக்கிறாங்கல்ல. அங்க யாக்கோபுடைய பிள்ளைகள மூத்தவன் யாரு? ரூபன். ரூபன் தானே. அப்ப யாக்கோபுடைய பிள்ளைகள் அந்த சேஷ்டபுத்திர பாகம் யாருக்கு வரணும்? ரூபனுக்கு வரணும். ஆனா ரூபனுக்கு அது கொடுக்கப்படாமல் 3 பேருக்காக பிரிந்து போனது. எழுதிடுங்க ஒரு தகவல், கூடுதல் தகவல். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சேஷ்டபுத்திர பாகத்துல 3 அம்சங்கள் உண்டு. சேஷ்டபுத்திர பாகத்துல 3 அம்சங்கள் உண்டு. 1, யூதாவுக்கு ஆட்சி உரிமை போனது. யூதாவுக்கு ஆட்சி உரிமை போனது. அத குலத்தலைவன் என்கிற அந்த கான்செப்ட் அங்க போயிடுச்சு. லேவிக்கு ஆசாரிய உரிமை போனது. லேவிக்கு ஆசாரிய உரிமை போனது. யூதாவுக்கு ஆட்சி உரிமை போனது, லேவிக்கு ஆசாரிய உரிமை போனது. யோசேப்புக்கு 2 பங்கு போனது. எப்ராஹிம் மனேசே என்பதற்கு 2 பேருக்கு அங்கே கோத்திரமாக மாறுகிறார்கள். ஆக அந்த ரெட்டிப்பு உரிமை யோசேப்புக்கு போனதை நாம் கவனிக்க வேண்டும். அடுத்தது ஒரு கூடுதல் தகவல். இந்த முறையில் தான், இந்த சிரேஷ்டபுத்திர பாக முறையில தான் நம்ம இனிமேல் பழைய ஏற்பாட்டை படிக்கும் போதும் புதிய ஏற்பாட்டை படிக்கும் போது ஒரு வார்த்தை வரும், இஸ்ரவேலின் முதற்குமாரன். இஸ்ரேல் இஸ் மை ஃபர்ஸ்ட் பார்ன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த உரிமைகள் எல்லாம் இத்தனை நாடுகள் இருந்தாலும் இஸ்ரேலுக்கு தான் அது போகும். அப்படின்னா என்னது? உலகத்தை ஆளுகிற ஆட்சி உரிமை இஸ்ரேலுக்கு தான் போகும். உலகத்தை பிரீஸ்ட்லி நேஷன் சொல்லுவாங்க, ஆசாரிய நாடாக இஸ்ரேல் தான் மாறும். உலகம் இஸ்ரேல் மூலம் தான் ஆசீர்வதிக்கப்படும். அதனாலதான் இந்த வார்த்தையை சொல்றார். அடுத்தது, இயேசுதான் அதுல முதற் பேராக வருகிறார். அப்போ தேசங்களிலே முதற் பேர் யாரு? இஸ்ரேலு. இனி கிறிஸ்து முதற் பேர். கிறிஸ்து முதற் பேர் என்று சொல்லும் போது அவர் தான் நமக்கு ஆசாரியர், அவர் தான் ராஜா. இதெல்லாம் மீண்டும் இதெல்லாம் பிரிந்து போச்சதோ அது கிறிஸ்துல மீண்டும் ஒன்று கூட்டப்படுது. சோ இவைகளை நாம் கூடுதல் தகவலாக இந்த சிரேஷ்டபுத்திர பாகத்தை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமோட மரணத்துக்கு ஈசாக்கும் இஸ்மவேலும் வந்ததைத்தான் சொல்லுவாங்க. இப்ப இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமா தான் யூதர்களும் அதாவது பலஸ்தீனியர்களும் ஒற்றுமையா இருக்கணும்னா அவர் ரட்சிக்கப்பட்டா மட்டும்தான் முடியும். அதாவது ஒரு மரணத்தாலதான் அவங்க வரலாம் என்று அத நிழலாட்டமா சொல்லுவாங்க. சொல்லலாம். அதான் கவனிக்க, அந்த நிகழ்வை ஒப்பிடலாம், அந்த மனிதர்களை ஒப்பிடக்கூடாது. அப்படி நிகழ்வை ஒப்பிடலாம். அது நம்ம நீங்க சொல்றது இந்த வசனத்தோட தானே போகுது. எபேசியர் ஒரு வசனம் வரும், இருதரத்தாரை ஒன்றாக்கி. அதுக்கு எடுப்பாங்க. அது கிறிஸ்தவர், அதாவது புறஜாதியான எங்களுக்கும் எடுப்பாங்க. இப்ப அந்த தேசத்திலேயே அவங்க சமாதானமா குடியிருக்கணும்டா, ஏன்னா ரட்சிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் தான் யூதர்களை பகைக்காம இருக்காங்க. அப்ப ஒரே ஒரு வழி அவங்க ரட்சிக்கப்படணும். இந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம் உயிர்த்தெழுதலை நம்பினாத்தான் வரும். நிச்சயமா, வெரி குட். அப்படி சொல்லலாம், அப்படி ஒரு ஒப்பீடை சொல்லலாம், தவறு ஒன்றும் இல்லை. அதுதான் எதிர்காலத்தில் அதான் நடக்கவும் போகிறது. ஏன்னா மேசியாவுடைய ஆட்சியின் போது அதான் சாத்தியம்.
அது இல்லாத இருக்கிறது வரை அந்த அமைதி சாத்தியமே இல்லை. வேற கேள்வி இல்ல. என்னோட ஒரு கேள்வி சொன்னா, ரெபேக்கா கர்த்தரிடத்தில் விசாரிக்க போகும்போது கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், உன்னுடைய கற்பத்தில் 2 ஜாதிகள் பிரியும் என்று. இந்த வாக்குத்தத்தம் எப்படி தியோலஜிக்கலா அறிஞ்சு கொள்ள முடியும்? இது எப்படி நம்ம பின்னால நம்ம சரித்திரத்தை படிக்கும் போது ஈசா யாக்கோவுக்கு 12 கோத்திரம் வர்றாங்கல்ல, அது ஒரு ஏசாவுடைய வம்சம் பெருகுது. எனக்கு ஞாபகம் சரியா இருக்குன்னா 36 அதிகாரம் நினைக்கிறேன். ஆதியாக 36 வாங்க. 31 அதிகாரம் அப்படி 21 வசனத்துல இல்ல, அந்த ஏசாவுடைய வம்ச வரலாறுல வரும். 36 அதிகாரம் வாங்க. 36:1 தான் கரெக்ட். ஏதோமியராகிய தகப்பனாகிய ஏசாவின் வம்ச வரலாறு. அது அடுத்தது ஏசா கானான் பெண்களில் ஏத்தியனான ஏலோனின் குமாரத்தி ஆகிய ஆத்தாளையும் ஏவியாளைய சிபேயோனின் குமாரத்தியையும் ஆனாயின் குமாரத்தியையும் அபோல்பாமையும் அப்படி ஒரு லிஸ்ட் ஒன்று போகுது. ஆமா, அடுத்த 40 வாங்க. 40 வாங்க. வம்சங்களின் படியையும் வாசஸ்தலங்களின் படியையும் நாமதேயங்களின் படியையும் ஏசாவின் சந்ததியில் தோன்றிய பிரபுகளுடைய நாமங்களான. அடுத்தது அப்படியே வந்துட்டு 43 படிங்க. மத்தியேல் பிரபு, ஈராம் பிரபு இவர்களே தங்கள் சொந்தமான தேசத்திலே பற்பல இடங்களில் குடியிருந்த ஏதோமிய சந்ததி பிரபுகள். இவர்கள் ஏதோமியர்களுக்கு தகப்பன் ஏசா. இந்த ஏதோமியர்கள் இந்த ஏதோம் என்கிற ஒரு நாடு உருவாயிற்று. இவர்கள் குடியிருந்த இடம் தான் அந்த செங்கடல் இருக்குல்ல, சாரி மன்னிக்கவும், சவக்கடல் இருக்குல்ல, சவக்கடலுக்கு தென் கிழக்கு பகுதியில இருக்கிற மலை பகுதிகளிலே இவர்கள் வாழ்ந்ததாக சொல்றாங்க. நீங்க இஸ்ரேலுக்கு டூர் போனீங்கன்னா சிலர் அந்த இடத்துக்கு போவாங்க. நான் ஒரு டாக்குமெண்ட்ரியில பார்த்தேன், அது இப்போதும் அந்த கோயில்களிலே அரண்மனைகள் போல மண்ணிலே இருக்குதான். கரெக்ட், பெட்ரா அதே இடம் தான். ஆகவே அவர்களுடைய தேசமாக இருந்தாங்க. ஆனா பிற்காலத்தில் நம்ம புதிய ஏற்பாடுல இந்த ஏதோமியரை தான் இதுமேயர்கள் படிப்பீங்க. இதுமேயர் இந்த இதுமேயர் தான் அவங்க. ஆனா இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த இதுமேயர்ல இருந்து வந்தவங்க தான் ஏரோதாக மாறினாங்க. ஏரோது வம்சத்தவர் இதுமேயர்கள். அந்த ஏரோது வம்சம் அந்த காலகட்டத்தில் அவங்க யூத மதத்தோட அசிமிலேட் ஆகிட்டாங்க, ஒன்றாயிட்டாங்க. அப்படி அந்த ஏசா என்கிற நாடு இப்போது அதுல யாரும் இல்லை. அதில் இருந்தவர்களும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக யூத மதத்தை தழுவி யூதர்களாகவே மாறி போனார்கள். ஆனா இப்ப இருக்காங்க, ஆனா கலந்து இருக்காங்க, கண்டுபிடிக்க முடியாம இருக்காங்க. இல்ல, அது கண்டுபிடிக்க முடியாது. இனி கண்டுபிடிப்பது கடினம்.